தோழர்களுக்கு வணக்கம். ஸோ காலையிலிருந்து இந்த லாட்ரி வித்துக்கிட்டு அதுக்கப்புறமா 41 பேர் இறந்தப்போ கூட கொஞ்சம் கூட வருத்தம் ஒன்றுமே இல்லாமல் பாஸ்கெட் பால் மேட்ச் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி விளையாட போனா நம்மளுடைய ஷில்பா இருக்கார் இல்லையா, ஷில்பா குமார். ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி சிபிஐ பத்தி என்ன பேசினாரு, விஜய் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்ற கிளிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணியாச்சு. ஃபன் பண்ணதெல்லாம் ஃபைனு. இப்போ தோழர்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் புக் சஜஷன் சொல்லியிருப்பேன், மூவி சஜஷன் கூட சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ட்ரைப்ஸ் சேனல் இருக்கு இல்லையா, அதில் தோழர் அரவிந்த் அவர்களும் அப்புறம் கரிகாலன் அவர்களும் வந்து இந்த ஸ்டாம்பேட் பற்றின விஷயங்களை வந்து எடுத்து போட்டிருக்காங்க, கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏன் அதை போய் தோழர்கள் பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கேஸே மொத்தமாக வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ சிபிஐக்கு மாற்றினதுனால இவங்க கிட்ட கேட்கும்போது, டிவிகேவுடைய ஆட்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் சிபிஐக்கு மாற்ற சொல்லி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, அப்போ யாருப்பா இதை கேட்டது அப்படின்னு பார்த்தா, பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இருக்கிறாங்க இல்லையா, சோ அவங்க தான் வந்து இந்த கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு வந்து எஸ்ஐடி வேண்டாம் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்குமே அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஈவன் நேற்று நம்மளுடைய தோழர் அரவிந்த் அவர்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் டிஎன்லையும் வந்து இதை பத்தி ரொம்ப விளக்கமா பேசியிருந்தாரு. அண்ட் அவங்க ட்ரைப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். என்ன அப்படின்னா, அவங்க வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு அவங்க கோரிக்கையை வைக்கல. அப்ப இந்த எச்ச வேலை பண்ணது எவன் அப்படின்னு தேடினா உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோலையுமே அந்த பாதிக்கப்பட்ட நபர், அதாவது தன்னுடைய மனைவியை இழந்த அந்த கணவர் வந்து சொல்றாரு, இது மாதிரி எனக்கு வந்து அவர் ரொம்ப அப்பாவியா இருக்கிறாரு. அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் தான் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற உண்மை அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இதுக்காக தான் அப்படின்றது கூட அவர்கிட்ட சொல்லல. அதே மாதிரி இன்னொரு பாதிக்கப்பட்டவங்க, அதாவது தன்னுடைய குழந்தையை இழந்த அந்த தாயா இருக்கட்டும், அவங்க வந்து பேசுற விஷயம் என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து பிரிந்து போன அந்த கணவன் இருப்பார் இல்லையா, அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கணவன், அதுவும் குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு இதாகிற அன்னைக்கு கூட குடிச்சிட்டு ஃபுல் போதையில் வந்து நிற்கிற ஒரு கணவன், என்னுடைய குழந்தையோட இறப்புக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சிபிஐ கேட்டிருக்காரு. எனக்கு வந்து இது வந்து சந்தேகமா இருக்குது. அந்த தாய் பேசுற விஷயங்களும் இது எல்லாமே முதல்ல ட்ரைப்ஸ்ல இருக்கக்கூடிய தோழர் அரவிந்த் அவர்கள் தான் கள ஆய்வு செய்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபன் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கே தெரியும், அதிமுக இப்போ பிஜேபியோட கூட்டணியில அவங்க கையிலேயே இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த அமித்ஷா கூட்டணி அது மட்டும் இல்லாம இப்போ விஜய் அவர்களையும் அவங்களோட கூட்டணியில உள்ள சேர்க்க போறாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் இது எல்லாமே. ஒருவேளை முன்னாடி இருந்தே அப்படிதான் உள்ளதா இருக்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது. அது உங்களுக்கான தெளிதல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இது அவசியம். ஸோ அதனால அது என்ன அப்படின்றத பாருங்க, அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுங்க. நம்மளுடைய தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தோழர் அரவிந்த் அவர்கள் பதிவு பண்ண அந்த வீடியோவை வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கேஸை டீல் பண்ணக்கூடிய 2 நீதிபதிகளுக்குமே அந்த மெயிலை வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் அவர் சார்ந்த அத்தனை நபர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி அரவிந்த் தோழர் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் போய் பாருங்க. மறுபடியும் சொல்றதுதான், அமைப்பாய் திரள்வோம், ஏதாவது ஒரு இயக்கங்களோடு உங்களை போய் இணைச்சுக்கோங்க. ஒருத்தனாலலாம் இங்க ஒண்ணுமே கழட்ட முடியாது அப்படின்றத பலமுறை நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நாகரிகமான மொழியில நமக்கு வந்து தலைவர் திருமா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆகச்சிறந்த பாடமானது அமைப்பாய் திரள்வோம் அப்படின்றதுதான். ஸோ இயக்கங்களோடு சேர்ந்து பயணிங்க, கொஞ்சம் அரசியலை பேசுவோம். இந்த மாதிரியான இந்த ஹிடன் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை ரிவீல் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.